dear friends, this is Dr. Paneer Salvam on behalf of Groby Consultancy. So, welcome viewers. Today the challenge is to earn money, to find money, to make money. ஏன் அப்படின்னா இன்கம் ஏர்னர்ஸ் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸுக்கும் சரியான ரெகுலர் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதே போல் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஐ திங்க் ரெகுலரிட்டி ஆஃப் இன்கம் இஸ் ஆல்சோ டிஸ்டர்ப்ட். இது ஒரு பக்கம், இட்ஸ் த ஃபார்மோஸ்ட் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்சு, என்னுடைய ஃப்யூச்சரை சேஃப்டி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இன்கமில் நான் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் சேவ் பண்ணணும். அதை நான் வேர் டு சேவ் த மணி or where to invest the money. That becomes a very big challenge today. Am I correct? So I think for your safety, for protecting your future, you will have to invest. And for which எதுக்காக நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா you have to be richer. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கமிட்மெண்ட்ஸு ஹெவி, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிட்டே வருது. அதனால் unless you have money, I think your life is miserable. இன்றைக்கி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 68, 70, 72 போயிட்டே இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 60 தான் வந்துருக்குது. இன்றைக்கு 65, 70 எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப்புக்கெல்லாம் வரக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டு வருது. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுறதுனால உங்களோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் கூடுது. உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேசிக் அம்யூனிட்டிஸுடைய காஸ்ட்டு கூடுது. எல்லாம் கூடுறதுக்கு காரணம் we are living more years and we are growing, so we have more and more demand for everything. அதே போல் inflation, that is also rising. That is from 4 to 5, 6, 7 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. And due to pandemic, again the inflation has gone up. But at the same time, value of money has gone down. ஸோ இன்றைக்கு அதனுடைய மதிப்பு நாணயத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. 25 பைசாலேருந்து இன்னும் அப்படியே 18, 17 அந்த மாதிரி வேல்யூ ஆஃப் மணி இஸ் ஆல்சோ டிமினிஷிங். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு இல்லை. எனக்கு செலவழிப்பதற்கான லிபர்ட்டி இல்லை. என்னுடைய மொபிலிட்டி ஆஃப் சேவிங் இல்லாதனால இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுக்க முடியலை, திங்ஸை நான் வாங்க முடியலை. பேசிக்காக இன்னைக்கு தேவைப்படக்கூடிய அம்யூனிட்டிஸ் கூட என்னால் வைத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஐ கரெக்ட்? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? வரக்கூடிய அந்த இன்கமில் நம்ம எப்படி சேவ் பண்ணி ஃப்யூச்சரை பாதுகாக்க போகிறோம்? ஸோ அந்த இம்யூனிட்டி ஃபைனான்ஷியல் இம்யூனிட்டி எனக்கு வேண்டும் என்றால், அந்த இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்கமை கூட்ட முடியலை. வாய்ப்புகள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகின்றன. பொருளாதாரத்தினுடைய நிலைமையே சரிவாயிட்டு வருது. இந்த நேரங்களில் நான் ரிச்சராக இருந்தால் தான் என்னுடைய பேசிக் திங்ஸு, ஃபுட், கிளாத்திங், ஷெல்டரை பாதுகாக்க முடியும். அது இல்லாமல் என்னுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுறதுனால அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் இன்கர் ஆகிட்டு அன்அவாய்டபுளாக இருக்குது. ஐ திங்க் யூ ஆல்சோ அக்ரி வித் மீ. என்னென்ன ரிஸ்க் இருக்குது கவர்மெண்ட்டில்? இப்போ பாலிசி, நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டேன்னா அப்படின்னா அது இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் அந்த பணம் கிடைக்கும். ஒரு சமயம் அந்த பேங்க்ரப்ட் ஆகிவிட்டால், அதோடு மட்டும் இல்லை, எனக்கு என்னுடைய சேலரி ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன்ஸுக்காக என்னுடைய பிஎஃப் மற்ற கிராஜுவிட்டிக்காக 50% எடுக்கிறதுனால என்னுடைய டேக் ஹோம் சேலரி ஆர் சேலரி டு த ஃபேமிலி இஸ் கான் டவுன். அதே போல் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெண்டிங் ரேட்டு பிரைமரி லெண்டிங் ரேட் அக்கார்டிங் டு திஸ் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, இட் இஸ் ஆல்சோ கெட்டிங் சேஞ்ச். அப்போ இந்த புது புது ரெகுலேஷன்ஸ், புது புது பாலிசி வர்றதுனால என்னுடைய இன்கம் லெவல், இந்த டிஸ்போசபிள் இன்கம் என்னுடைய மெயின்டைன் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு கூட எனக்கு கிடைக்க முடியாத நிலைமை இருக்கிறது. ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த விதமான ரிட்டர்ன்ஸு பிரேக் ரீச் பண்ணுறது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டேக்ஸஸ் அன்அவாய்டபிள் ஆகிடுது. ஜிஎஸ்டி நீங்கள் குறைந்த வருமானத்தோடு போகிறீங்களோ அல்லது அதிகமான வருமானத்தோடு போகிறீங்களோ, இப்போ நிலையான ஜிஎஸ்டி வந்திருக்கிறதுனால அந்த டேக்ஸஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதோ, வெதர் இட் இஸ் கோயிங் டு பி இன்கம் டேக்ஸ் ஆர்
even if you're selling the share capital gains, or if you sell your property again, that's a capital gain. இங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி அதிகமான வந்து பாலிசி ரெகுலேஷன்ஸ் வந்து என்னை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் காஸ்ட் ஆஃப் லிவிங், ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஃபியூவலோட ரேட்டு கூடுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரேட்டு கூடுது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கூடுது. ஸோ என்னை சுற்றி வந்து என்னுடைய பொருளாதாரம் உயர்லை தவிர மற்ற என்னை சுற்றி இருக்கின்ற அத்துணை தேவைகளும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தேவைகள் அதிகமாகிட்டே போகுது. சரி, நான் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டுன்னா அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸு என்னுடைய சேவிங்கையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இதில் எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 6-7% அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி பீனட். அப்போ நான் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால என்னுடைய இன்கம் சரியாக வர்றதுனால என்னுடைய லைஃபை இன்செக்யூர்டாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா அது ரெகுலராக வருமா, அது மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கிறது திருப்பி மாற்று வரக்கூடிய நிலைமைகள் வர்றதுனால ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்குது. இனிமேல் பழைய மாதிரிலாம் நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்க முடியல, எஸ்பெஷலி ப்ரைவேட். இப்போ நிறைய ப்ரைவேட்டைசேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் பல செக்டாரில் வந்து சரியான சேலரி கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது, ரெவன்யூ இல்லாமல். கோஆப்ரேட்டிவ் செக்டார் போல இடங்களில் பல ஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. அதோடு மட்டும் ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு 50 தாண்டியாச்சு அப்படின்னா ஐ திங்க் தே ஃபீல் தட் இஸ் பீப்புள் ஆர் லெஸ் ப்ரொடக்டிவ். அதனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த சேம் சர்வீஸ் கேரிங் ஆல் டென்ஷன்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு ஹேவ் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் விரும்புகிறேன். பட் அது ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு வரையில் எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். என்னுடைய 50ஸ்லேயோ 55ஸ்லேயோ 60ஸ்லேயோ எப்போ நான் வந்து ரிட்டையரிங் லைஃப்னு தேட ஆரம்பிக்கணும், அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், ஃபைனான்ஷியல் போதுமான அளவுக்கு இருக்கா. நோ சேஃப்டி, என்னுடைய ஹெல்த்துக்கே என்னால் நான் சேஃப்டி கொடுக்க முடியலை. பொருளை விற்றன்னா அது வந்து சரியான விற்பனைக்கு பண்ண முடியல. ஒரு வெஹிக்கிளை வைக்க கூட நீங்கள் வந்து க்ரீன் டேக்ஸ் வந்திருக்கனால பண்ண முடியல. ரியல் எஸ்டேட் டவுன். கோல்டுனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து நாளுக்கு நாள் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய கெயின் வரப்போகிறது கிடையாது. என்கிட்ட ஒரு அசெட் இருக்குது, அந்த அசெட்டை வந்து நான் வந்து பணமாக்குவதற்கு பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. நான் வந்து ஒரு 50 லட்சம் ஒரு 60 லட்சம் நாங்கள் ஒரு லோனை வாங்கி வீடை கட்டியிருப்பேன். அதுக்கு ஒரு வாடகை வந்து ஒரு இஎம்ஐ கட்டக்கூடிய அளவிற்கு கூட வரல. என்னுடைய ஃபைனான்ஷியல் சிஸ்டம், ஃபைனான்ஷியல் பாலிசிஸ், ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியாத அளவு இருக்குது. இஎம்ஐ கட்ட முடியல, இஎம்ஐயை கட்டுவதற்கான வெளியே மற்ற சோர்ஸ் வச்சாலும் பண்ண முடியல. ஃப்ளாட்டில் வரையில் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கூட வந்து பேர் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்ட்டிலே அது வந்து மைனஸ் ஆகி இஎம்ஐ கட்ட முடியல, என்னால் இஎம்ஐ கட்ட முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஒரு சமயம் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறத சேல் பண்ணிடலாம், வெதர் இட் இஸ் எ லேண்ட் ஆர் மேபி பில்டிங் அப்படின்னா, வெதர் இட் இஸ் எ பிளாட் ஆர் ஃப்ளாட் ஆர் பில்டிங். I think no, I don't get price, even I don't find custom buyer also because purchasing power இல்லை. ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து லிக்விட் கேஷ் பண்ணுறனோ இல்லை அப்படின்னா ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறனோ அங்கே எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வந்து 5%, 4%, 6%, ஏஜ் ஆனால் ஒரு 7% இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஐ திங்க் யூட் ஆல் அக்ரி வித் மீ. தட்ஸ் ஆல் த ரிஸ்க் ஐ எம் ஃபேஸிங் ஆன் டே டு டே பேசிஸ். அப்போ நான் வந்து ஏதோ ஒன்று சேவ் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னுடைய சேமிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஃப்யூச்சர் ஒரு இருண்ட காலமாகிடும். அதுக்கு நான் வந்து பேங்க்லேயே ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி திங்க் பண்ணேன். இப்போ போனீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போகல, அந்த பேங்க்கு சவுண்டாக இருக்குமா, அந்த பேங்க்குக்கு பேங்க்ரப்ட் ஆகிடுமா அப்படின்னு வர இல்லை பார்க்குறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தாலும் கூட வந்து 4 to 5, 6% வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பீனட் ஏர்னிங் எவ்ரி இயர். அதோடு மட்டும் இல்லை, கொஞ்சம் அதிகமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு 1 lakh இருக்கக்கூடியது இன்சூரன்ஸ் பாலிசி கவரேஜ் ஆனாலும் ஒரு 5 lakhs வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் வந்து அதில் போட்ட அமௌண்ட் எல்லாம் போயிடுமே அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் பேரிங். சிமிலர்லி ரெக்கரிங் டெபாசிட் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோங்க பண்ண முடியுது. ஆனால் அது முதிர்ச்சி அடைஞ்ச வரையில் ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸோடு வரக்கூடிய அளவில் அது இல்லை. பாண்டு அதே போல் தான். கவர்மெண்ட் பாண்டு ஒரு ஏடிசிக்கோ அல்லது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக வாங்கக்கூடிய பாண்டு, கவர்மெண்ட் பாண்டோ ஒரு குவாசி பாண்டோ வாங்கணும் அப்படின்னா கூட அது வந்து ஒரு ரிவார்டிங்காக இல்லை. ஒரு 5 years 10 years லாக் பண்ணால் கூட ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. கோல்டு வந்து கொஸ்டின் வந்துடுது.
கோல்டு ஆர்னமெண்ட்டா ஒரு பேப்பர் கோல்டா அல்லது வந்து பிஸ்கட் கோல்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கன்ஃபியூஷன் ஆகுது. ஆர்னமெண்ட்டை வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த காப்பர் மிக்சரில் ஹெவி லாஸ். இப்போ கோல்டா ஃபிக்ஸடு டெபாசிட்டா அல்லது கோல்டா ரெக்கரிங் டெபாசிட்டான்னு பாருங்க. ஐ திங்க் கோல்டு இஸ் லிட்டில் பெட்டர் தேன் திஸ் டூ. பட் அந்த கோல்டை வந்து நான் வந்து ஆர்னமெண்ட்டாக வச்சு பயன்படுத்திட்டு கொடுக்குற நிலைமையில் இருக்க முடியாது. அப்போ கோல்டுக்கு வந்து நான் வந்து அது பேப்பர் கோல்டை வாங்கி வரையில் ஓரளவுக்கு 15-20% ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நிலைமைகள் தெரியுது. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வைக்க போகிறோன்னா பிளாட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கல. நான் பேங்க்கில் கட்டின பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய தொகையே வந்து நமக்கு கிடைக்குமாங்கிறது இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 50 lakhs பண்ணியாச்சுன்னா ஒரு 20% 30%ங்கிறது நல்ல ரிஜிட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இதுவே இல்லை. அதே போல் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போனால் ஐ டூ அக்ரி. போஸ்ட் ஆஃபீஸுக்காரங்க வந்து அந்த இது கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆர் கவர்மெண்ட்டு செக்டாருக்கு பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய லாஸ் வராது. அதான் ரிட்டர்னபிள் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைச்சல். அதனால வந்து அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் வந்து ஒரு அதிகப்படியான புகையில் ஒரு 8.5 வரைக்கும் உள்ள வராங்க. இதுக்கப்புறம் வந்து ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ்ன்னு வரையில் நிறைய பேருக்கு பயமும் வரும். அந்த பயத்தில் வந்து இன்னொன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை வந்து சிறிய அளவிலோ நடு அளவிலோ பெரிய அளவிலோ ஒருத்தர் நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கான வந்து மணி, மெட்டீரியல், மேன் பவர், கேபிட்டல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அவங்க வந்து ஒரு பெரிய சைஸப்பில் கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கிறாங்க, பப்ளிக் லிமிட்டடாக இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு ஷேர் தேவைப்படுது. அந்த ஷேர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபண்டு இன்வெஸ்டட் பை பப்ளிக். பட் இதில் வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து ஷேர் ஹோல்டர் தான் போக போகிறோம். பட் எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. எல்லா வேலையும் என்ன பார்த்துக்கிறாங்க? ஒரு மெஷின் அங்கே இருக்குது, மெட்டீரியல் அங்கே இருக்குது, மணி இருக்குது, மேன் பவர் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது, இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ மற்றக்கூடிய டே டு டே ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டே டு டே ஆப்ரேஷன் நடக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குது, அசட் மேனேஜ்மெண்ட் நடக்குது. இது எல்லா வேலைகளையும் நடத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஷேர் வந்து அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ண போகல வி see the company's performance and that company is run by dedicated team of people. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் நீங்கள் போனக்கூடிய ஷேருக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. அப்போ நீங்கள் இந்த ரேஞ்சில் பார்க்கல whether I go for bank or should I go for bonds, shall I invest on gold, is it advisable to go for buying plots and flats, shall I park my money in the post office அப்படின்னு பார்க்கல. ஒரு தொழிலை, ஒரு வணிகத்தை ஒரு குழுமமாக இருந்து நடத்தக்கூடிய ஒரு நிலைமையில் அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்னா ஷேர் பண்ணி எடுத்துட்டாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி வரையில் அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மற்றதையோட அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட்ஸ் ஐ எம் ப்ரமோட்டிங். ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ரியல் ஆக்சுவல் சினாரியோ. ஐ திங்க் யூ காட் மை பாயிண்ட். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னா வந்து அந்த வணிகம் வந்து முன்னாடியே வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, பல நாட்களாக இருக்குது, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்குது, ஒரு மீடியம் சைஸாக இருக்குது, இல்லாட்டி ஒரு ஸ்மால் சைஸில் இருக்குது. அது இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்செக்ஸ் வந்து நல்ல அருமையான வேகத்தில் போய்ட்டுருக்குது, நல்ல பீக்கில் போய்ட்டுருக்குது. ட்ரேடிங் வந்து நீங்கள் ஈஸியாக டிமேட் அக்கௌண்ட் வச்சுட்டு பண்ணலாம். அந்த மாதிரி வரதை நீங்கள் மானிட்டர் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன் மணி. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா தூங்கிக்கலாம், அது குறைச்சலாக கொடுக்கும். பட் நீங்கள் எதுக்கு வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி ஷேர் வர போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டுறதுக்கு. நீங்கள் போய் ப்ரொடக்ஷன் சென்டரில் நிற்க போகிறதில்ல, இந்த மார்க்கெட்டிங்கில் நிற்க போகிறதில்ல, ஆர்கனைசேஷனுடைய மேனேஜ்மெண்ட்டில் போய் நிற்க போகிறதில்ல, இல்லை அவங்களுடைய கவர்னன்ஸில் நிற்க போகிறதில்ல, இல்லாட்டி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆக போகிறதில்ல, அவங்க போர்டு மீட்டிங்கில் வந்து உட்காந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறது கிடையாது. வி ஆர் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். பட் நம்ம சில இதை மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கணும். அந்த கம்பெனி வழியாக எனக்கு வரக்கூடிய வருமானம் சரியாக இருக்குமா, இருக்கக்கூடிய கம்பெனியாக அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இது பார்க்கத்தான் ஒரு மானிட்டரிங். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து
ஒரு ஆண்டர்பிரனர் ஆர் ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு பப்ளிக் லிமிடெட் சில கம்பெனி வச்சிருக்கலாம், அது சிலது வச்சிருக்கலாம், பலது வச்சிருக்கலாம். பட் நீங்கள் நினச்சிங்கன்னா 100 கம்பெனியில் 200 கம்பெனியில் அத்தனை கம்பெனிலையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லிபர்ட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்கேயெல்லாம் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து ரிஸ்க் குறையாக இருக்குது, இல்லை ரிஸ்க்கு வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது, ரிஸ்க்கு ஜீரோவாக இருக்குது, அந்த அளவுக்கு போய் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால இட் இஸ் ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ். அன்லிஸ்டட்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க, அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்கள வந்து ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஷேர் வந்து அதிகமான விலைக்கும் போகும், மீடியமான விலைக்கும் போகும், குறைந்த விலைக்கும் போகும். அப்போ அவங்க ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அது வழியாக வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன் வந்து குறைந்த அளவு இருக்கிறதுனால அந்த மாதிரி புரோக்கர்ஸ் வச்சு அந்த ஷேரை நம்ம சேல் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு லெஸ் ரிஸ்க்கு தான். ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு தான் மாறி மாறி வந்துட்டு இருக்குதும். அதோட மட்டும் இல்லை, உங்களை அசஸ் பண்ணுறது ஈஸி. அந்த கம்பெனியை பற்றி என்ன ஒரு பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்காது, ஒரு ஸ்டடி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பட் இட் இஸ் அ டிமாண்ட் ட்ரைவன். அதுக்கு டிமாண்ட் இருந்தால் தான் ஷேர் பண்ண முடியும். அப்போ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி பேசக்கூடிய அளவு இருக்குது. அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டோ அவருடைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸோ ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்லையும் நம்ம பண்ணலாம். அதற்குன்னு சில புரோக்கர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பீப்புளே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அன்லிஸ்டட் கம்பெனிலேருந்து ஐபிஓ வராங்க. ஸோ ஐபிஓ வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வரக்கூடிய சிம்டம்ஸ் இருக்குது, வரக்கூடிய பிளான் இருக்குது. அந்த இதில் அவங்களுடைய நெட்வொர்க் ரிப்போர்ட் அது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த கம்பெனி வந்து இட்ஸ் அ ரைட் கம்பெனி. ஏன்னா தே ஆர் ஃபுல்ஃபில்லிங் த நார்ம்ஸ் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன்ஸ். அந்த ஸ்டாச்சுட் ஆப்ளிகேஷன்ஸ் வரையில கண்டிப்பாக இந்த ஐபிஓ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அன்லிஸ்டட் கம்பெனி ஷேரை வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 30-40% வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு வரும். அதோட மட்டும் இல்லை, நீங்கள் ரீட்டைன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அதிகமாகும். ஐபிஓ டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அன்லிஸ்டில் வச்சுருக்கிறீங்க, ஐபிஓ டிக்ளேர் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு சமயம் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வச்சுருக்க எக்ஸிஸ்டிங் ஷேருடைய வேல்யூ சம்டைம் டபுளாக கூட போயிடும். இதெல்லாம் வந்து ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் we bark our money. What is listed, what is unlisted, how does the IPO play a role? எதுக்காக நம்ம பண்ணணும்? இப்போ வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஏர்னிங் வந்து எக்ஸிஸ்டிங் செக்டாரில் செட்டிலான செக்டாரில் வந்து அவ்வளோ தூரம் இன்கமாக இல்லை. அதனால இவங்க ஆண்டர்பிரனர் இருக்கக்கூடியவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க ஆர் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கக்கூடியவங்க கூட நான் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாது. பட் ஐ கேன் பி அ ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஆஃப் ரோல் ஒன்று கொடுத்துருக்கோம். என்னென்னா ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப். லார்ஜ் கேப்னா என்னென்னா எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி, ரெகுலராக அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போய்ட்டுருக்குறாங்க, டாட்டா, பிர்லா, அம்பானி இந்த மாதிரி குரூப்பு. மிட் கேப் ஒரு மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் இருக்கும், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷனில் இருக்கும், இன்னோவேஷனில் ஓடிட்டுருக்கும், மேன் பவரில் ஒரு இது இருக்கும், கேபிட்டல் அடிக்வசி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஓடிட்டுருக்கும். இன்னொன்று வந்து ஸ்மால் கேப் வந்து ஆல்வேஸ் அ டைனமிக். அவங்க ஆல்வேஸ் தேர் ஃபைட்டிங். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அன்பேரபிளாக கூட இருக்கலாம், ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கலாம், அவங்களுடைய இன்னோவேஷனுக்கு இந்த ஒரு ரெகக்னிஷன் ஈஸியாக கிடைக்கலாம். சம்டைம்ஸ் they'll beat every one of the other two cap people. ஸோ இங்கே வந்து நான் டைனமிக்காக இருக்க போகிறேன், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்க போகிறேன், வைலண்ட்டாக டிசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் இருக்கலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ சப்போர்ட். அதே போல் மிடில் சைஸ், ஓகே அப்படி வேணாம் இப்படி வேணாம், ஓரளவுக்கு எனக்கு வந்து கீழே விழுந்துடக்கூடாது. இப்போ வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை லைக் பண்ணுவார். காரணம் வந்து he was adventurous person. லார்ஜ் கேப் சேஃப் ஜேர்னி, ஒரு பேங்க் செக்டர் போல் போயிட்டுருக்கோம். பட் அதை விட சில நேரங்களில் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேர் ஆர் சம் ஒகேஷன் வேர் சம்டைம் there will be a falling rate also, but it doesn't be a very matter much. பட் இதுக்கெல்லாம் மேற்கொண்டு இதில் வந்து வெயிட் அண்ட் see the performance of the organizations. உங்களுக்கு பேஷண்ட்டாக இருக்கணும். திடீர்னு ஒரு அன்ரெஸ்ட் போல் அப்ரெஸ்ட் ஆகி ஐயோ லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு வந்துடக்கூடாது. பட் ஒரு ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், ஒரு மிட் கேப் ஆகட்டும், சில அவங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் வந்து அவங்க வந்துட்டு திருப்பி அதை வந்து வேக்கப் ஆகி உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகலாம். சம்டைம் அவங்களோட ஆர்டரே கேன்சல் ஆகிருக்கலாம்,
இல்லை அவங்களுடைய மெஷரியில் வந்து வேரண்டரில் ஏதாவது தப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டத்தில் வந்து அவங்களுடைய ரெவன்யூ ஏதாவது அட்வர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நிலைமைகள் வந்து அவங்க திருப்பி எந்திரிச்சு வருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் கிடையாது, அந்த ஆர்கனைசேஷன் நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. பட் நம்ம எந்த ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இப்போ இந்த 3 லிஸ்ட் எடுத்து அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ இது நம்ம இல்லாமல் நம்ம வந்து ஐ திங்க் நோ வி ஆர் இன் த ரிமோட், தே ஆர் ஆல்ரெடி இன் த ஃபீல்டு. ஸோ தே டூ ஆல் த என்டையர் ஆப்ரேஷன்ஸ், என்டையர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் வந்து யூ ஆர் அன் அப்சர்வர் and see that whether I am wise enough, smart enough to invest in which place. Am I correct? அப்போ நீங்கள் வந்து டயக்னோசிஸ் எடுக்கணும். நீங்கள் ஸ்மாலில் போகிறீங்களோ, மீடியம் போகிறீங்களோ, லார்ஜ் போகிறீங்களோ, வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தட் என்டர்பிரனர், ப்ரமோட்டர், அந்த குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட், ஹானஸ்ட் எனஃப். எந்த இது பண்ணாலும் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோ, அவங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ்லையோ, மற்ற அவங்களுக்கு எடுக்கிற பப்ளிஷ் ரிப்போர்ட்ஸ்லேயோ வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். அண்ட் பீப்புள் ஆர் ரியலி விஷன் பேஸ்ட் அண்ட் ஒர்க் ஃபார் த காஸ். தெர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் விஷன் டிஃபைன். அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாட் இஸ் த ரெப்யூட்டேஷன் மெயின்டைன் வித் த ஃபண்டிங் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் வாட் ஆர் த எம்ப்ளாய்மெண்ட் ரிட்டென்ஷன். And how about this the employees strength and productivity. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நட்ஷெல் வந்து பேலன்ஸ் ஷீட். அங்கே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம், அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சிஸ்டன்சி பார்க்கலாம், அந்த ப்ராடக்டினுடைய டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் வந்து இன்னும் ஃபீல்டில் இன்னும் இறங்கி போகலாம். இஸ் இட் ரைட் எனஃப் டு இன்வெஸ்ட் ஆன் ஆட்டோமொபைல் ரைட் நவ் அப்படின்னா இப்போ வந்து பண்ண முடியாது. ஏன்னா கார் வாங்கல, 2 வீலர் வாங்க, நிறைய பேர் இது பண்ணி குறைச்சிட்டாங்க. இப்போ 4 வீலர் இருக்கவங்களே வந்து ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி 2 வீலர்ஸில் போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் எலக்ட்ரிக்கல் போகும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, எது போகல, இது சாதாரண விஷயம். எப்படி சுகரை குறைச்சிட்டு எல்லாம் ஜாக்கரி போகிறாங்களோ அதுபோல் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இது சாதாரண விஷயம். எது போகுது, எது போகல. சில கம்பெனி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து காலையில் இந்த கால்கேட் ப்ரஷ்லேருந்து நீங்கள் பேஸ்ட்லேருந்து அப்படியே ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒன்றா முறையை பார்த்து வந்தீங்கன்னா எது வந்து சில ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக கன்சம்ஷன் இருக்குன்னா நிறைய பேர் அதிகமாக போயிட்டுருக்கோம். அதே போல் இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சு லோன் கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸ் வந்து ஹைலி கொலாட்ரல் லோன் தான் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு வந்து மிட்டிகேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அங்கே வந்து ஃபைனான்ஷியல் பர்டன், ஃபைனான்ஷியல் ரிஸ்க் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுடைய லிக்விடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற ரேட்டிங் வாங்குறதோ அல்லது அந்த ஆர்கனைசேஷனுடைய பர்ஃபார்மன்ஸு வந்து எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளையண்ட்டு பேஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ தோஸ் ஆர்கனைசேஷன் வில் பி கெட்டிங் ஹையர் கைண்ட் ஆஃப் ரேட்டிங். அப்போ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் பண்ணோன்னா நம்மளுடைய அமௌண்ட்டு சேஃபாக இருக்கும், நமக்கு ரிட்டர்ன்ஸும் சேஃப்டியாக இருக்கும். இஃப் அட் ஆல் தெர் இஸ் எ ஃப்ளக்சுவேஷன், அப்போ நீங்கள் பையா செல்லா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஷுட் ஐ நீட் டு குவிட் ஆர் ஷுட் ஐ வெயிட்? ஓகே, இந்த ஆர்கனைசேஷனை வந்து சரியான ஆர்கனைசேஷன், ஏறக்குறைய நல்ல ஒரு 4 டிஜிட் டேர்ன் ஓவர் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, அதனால வந்து ஈஸியாக விழுந்துட மாட்டாங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டி ஏர்னிங் பெர் ஷேர் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ புக் வேல்யூ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி ஷேரில் வந்து ஒரு 2000 rupees, அவங்க ஏர்னிங் பெர் ஷேர் வந்து இப்போ ப்ரெசன்ட்லி 2500, இப்போ சேல்ஸ் பெர் ஷேர் வந்து 2300. ஓகே, இது வந்து நம்ம வந்து we can invest. சரி, நல்ல புக் வேல்யூவை விட இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிலது புக் வேல்யூ வந்து 140 rupees இருக்கும், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 130 இருக்கும், சேல்ஸ் பர் ஷேர் வந்து 110 இல்லைன்னா லெஸ் தென் 110 இருக்கும். அப்படின்னா தெர் ஷெல் பி சம் கைண்ட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ். இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டு பிடிக்கலையா இருக்கும், இந்த ஆர்கனைசேஷன் க்ரோத் மேலே யாருக்கும் கான்ஃபிடென்ஸ் வரல. ஸோ அதனால் வந்து நீங்கள் குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி ரெண்டையும் பார்த்து கொண்டு வரோம். பேலன்ஸ் ஷீட்டை வந்து கன்சிஸ்டன்ஸாக 3 years 5 years கூட பார்த்து அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் வந்து பப்ளிஷ் ரிப்போர்ட்ஸு, இதில் வந்து ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸு, அந்த ரிப்போர்ட் சப்மிட்டட் டு ஆர்பிஐ இஃப் இட்ஸ் என்பிஎஃப்சி,
இதெல்லாம் நீங்கள் பார்க்கல. அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன, அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி பண்ணியிருக்காங்க, வாட்ஸ் எக்ஸ்டர்னல் பாரோயல், இந்த பாரோயலுக்கு எப்படி ரீபேமெண்ட் ஆகுது, என்ன லைபிலிட்டி இருக்குது, வாட் இஸ் அசெட் வேல்யூ, வாட் இஸ் நெட் ஒர்த்து, இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென் யூ வில் கம் டு நோ தட் வேர் ஷுட் ஐ புட் ஆன் மை ஃபீட் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து போர்ட்ஃபோலியோ ரேஷியோ என்ன, போர்ட்ஃபோலியோவில் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது, எவ்வளோ மவுண்டிங் அப் ஆகுதா, ஓகே டூரிங் பேண்டமிக் எந்த நிலைமையில் இருக்குது, பேண்டமிக்லேயே அவங்களால ஒரு சர்வைவல் ஆக முடிஞ்சிச்சா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ என்ன, இவங்களுடைய ப்ராடக்டினுடைய இன்னோவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, whether they cater the needs of the market, so what would be the projected demand. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அப்சர்வராக, ஒரு அனாலிட்டிக்கல் பர்சனாக எல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா then I think you will decide where your money can be kept saved so to earn more and more earnings. You got the point? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மர்ஸ் வந்து மாறுவாங்க, அப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கோம் நிறைய கம்பெனிஸு. அதே பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின் ஏன் வந்துருக்குது, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆயில் என்ஜினுடைய ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஹெவியாக இருக்கிறதுனாலே மேனுஃபேக்சர் அதிகமாக இருக்கிறனால ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டயர்ஸு நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்கலை, பட் எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள்ஸு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸுக்கு வேர் அண்ட் டயர் ஆகிறதுனாலையும் லாரி நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிறதுனாலையும் வந்து உங்களுக்கு டயர்ஸினுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. பார்மசூட்டிக்கல்ஸ் மெடிசின்ஸினுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து ஸ்பெயினில் வந்து நல்ல ஷேர் அருமையாக போயிட்டுருக்குது. அதே போல் பிளைவுட் இண்டஸ்ட்ரீஸ், கிரீன் பிளை இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் கம்பெனி எஸ்பெஷல் ஸ்டார் சிமெண்ட், நீல் கமல் ஃபர்னிச்சர்ஸ், அதுவும் டிடிகே ப்ரெஸ்டீஜ், இதெல்லாம் வந்து இந்த குமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா அருமையாக போய்ட்டுருக்கு. ஃபண்டிங்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவியாக கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிப்பு. தட் இஸ் ஒன் ஆஃப் த 6 பில்லர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால வந்து டெஃபினட்டாக தில் ஹேவ் அ வெரி டியூ வெயிட்டேஜ். அதே போல் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ், இந்த சொல்யூஷன் பேக்கேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கு, இது போல் டிசிஎஸ் இது மாதிரி டாப் லிஸ்ட் கம்பெனிஸை பார்த்துட்டு அது வந்து எங்கே இருக்குது, மீடியமாக இருக்கா, ஸ்மாலில் இருக்கா, லார்ஜில் இருக்கா. Got it? So finally my message to you, the viewer is, நீங்கள் வந்து வெல்த்தியாக இருக்கணும். வெல்த்தியாக இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை கூட மீட் பண்ண முடியாமல் போயிடும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுது. அதனுடைய அலைடு ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபுட் அண்ட் கிளாத்திங் ஷெல்டர் மட்டும் கிடையாது. தெர் ஆர் அடிஷ்னல் ஐட்டம்ஸ் விச் வி ரெக்வயர். ஹெல்த்தி ஃபுட்டுன்னா இந்த விட்டமின் பேஸ்டு ஃபுட்டு. இப்போ எனக்கு டயபிட்டிஸ் வரக்கூடாது, பிபி வரக்கூடாதுன்னா மாவு சத்து இல்லாத பொருட்களை சாப்பிடணும்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அப்போ வந்து என்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக டெஃபினட்டாக ஐ நீட் இன்கம் அண்ட் இன்கம். பட் இன்கம் வரக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை கூட்ட முடியுதா அப்படின்னா குறைந்து கொண்டே வருகிறது. நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தேன்னா கூட எனக்கு வந்து வருமானம் தடைபடுகிறது. அப்போ அப்படின்னா எனக்கு வந்து எக்கனாமிக் டிசிப்ளின், எக்கனாமிக் ஃப்ரீடம் நான் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு முடியல அப்படின்னா என்னுடைய அடிஷ்னல் இன்கம் வேணும். இந்த அடிஷ்னல் இன்கமுக்கு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அடிஷ்னலாக போயிட்டு என்னால் கேபிட்டல் கிடையாது. அங்கே போய் இப்போ பிஸ்னஸ் போயிட்டுன்னா அங்கே நிறைய ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்கெல்லாம் உடைச்சி நான் மேலே வரக்கூடிய அளவில் இருக்குன்னா என்னுடைய பிஸ்னஸ் ஃபேமிலி கிடையாது. காரணம் ஒரு ஆன்செஸ்டரை வச்சுருக்க ப்ராஃபிட் கிடையாது. என்னுடைய தலைமுறைக்கு நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆன்சரபிளாக இருக்கணும் அப்படின்னா நான் இருக்கிற அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்குள்ளே நான் வந்து போதுமான வருமானங்களை ஏர்ன் பண்ணணும், அது கொடுத்தாகணும் அப்படின்னு வரையில் ஐ ஷுட் ஃபீல் யங் ஈவன் இப் 60, 65, 70. ஏன் எங்கே இருக்குது அப்படின்னா என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டிங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னும் போனீங்கன்னா 40-50 லேக்ஸாக இருக்கும். ஸோ ஐ ஷுட் ஃபீல் யங், ஐ ஷுட் பி ஹெல்த்தி, நல்ல ஃபுட் இருக்கணும், நல்ல எக்ஸசைஸ் இருக்கணும், நல்ல எங்கே இருந்தால் தான் எனக்கு ஏதாவது ஒரு நிலைமையில் ஏற்பட்டால் கூட 1 or 2 minutes 3 minutes என்னுடைய லைஃப் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடலாம். நான் வந்து அன்னெசரி ஒரு பேர்டனாக அந்த ஃபேமிலி இருக்காத அளவுக்கு நான் போக முடியும். என்னை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிங்கன்னா சில ஹெல்த் கிளைம் கிடைக்கும், சில ஹெல்த் கிளைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா இன்றைக்கி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொன்றுக்கு தேவைப்படுது. இப்போ என்ன பசுமை வந்ததுக்கப்புறம் நியூ வெஹிக்கிளுக்காக இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கி வந்து என்னுடைய ஹெல்த்துக்கு நான் வந்து ஒரு சாதாரண மெடிக்கல் செக்அப் பண்ணுறது கூட எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டுருக்கேன். அந்த இன்சூரன்ஸு பெர் ஹெட்டுக்கே வந்து 10 to 15,000 வந்துருச்சு. ஸோ இதனால் எதையுமே நான் வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. சாதாரண ஒரு பிளம்பரை கூப்பிட்றேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டேன்னா கூட எனக்கு வந்து 500 or 600 rupees செலவு பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகி விட்டதுனால how I'm going to face all those financial challenges.
இதெல்லாம் முடித்தா தான் இதுக்கான எனக்கு ஃபினான்ஷியல் இம்யூனிட்டி நல்லா ஹெவியாக இருந்துச்சுன்னா தான் என்னால் வந்து என்னுடைய லைஃபை வாழ முடியும். அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ், என்னென்ன விதமான சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கலாம் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பேங்க் ஆப்ரேட் பண்ணுறதை விட ஆண்ட்ரப்ரனரும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் வந்து நல்லா ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அந்த யூனிட்டுக்கு நம்மளுடைய ஷேரை இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நான் ஒரு ஆர்கனைசேஷன் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு 10 ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். இது வந்து ஐ திங்க் இஸ் அ வைஸ் அண்ட் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ். திங்க் இட் ஓவர். See that every one of you live the life very happily.